ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இரண்டாவது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் ஞான யோகம், கர்மயோகம் ஆகியவற்றின் சிறப்புகளை ஷாரங்கபாணி சாற்றிய போது தான் எந்த யோகத்தை கடைபிடிப்பது என்பதை அறியாமல் குழப்பத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு நல்வழி காட்டும் வண்ணம் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தை மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வன் மொழிகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் கூறினார், அனக பாவமற்றவனே, அஸ்மின் லோகே இந்த உலகத்தில் மயா என்னால் த்விவிதா நிஷ்டா இருவகையான நிஷ்டைகள் புரா முன்பே புரோக்தா கூறப்பட்டது. சாங்கியானாம் சாங்கிய யோகிகளுக்கு நிஷ்டை ஞான யோகேன ஞான யோகத்தினாலும், யோகினாம் யோகிகளுக்கு நிஷ்டை கர்ம யோகேன கர்ம யோகத்தினாலும் அமைகிறது. இருவகையான நிஷ்டைகள் என்ன, எதற்காக கூறப்பட்டன? லோகோ பின்ன ருச்சிகி, உலகில் உள்ள மக்களின் விருப்பம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். மனப்பக்குவமும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அனைவராலும் ஞான யோகத்தை கடைபிடிக்க இயலாது. எல்லோரும் ஆத்ம தத்துவத்தை உணர முடியாது. ஆகையினால் அனைவரும் உய்யும் பொருட்டு ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் என்ற இரண்டு வழிகளை ஆன்றோர்கள் அருளியிருக்கிறார்கள். சாங்கியானாம் ஞான யோகம் என்று கூறப்பட்டது. சாங்கியம் என்பது ஆத்ம ஞானத்தை குறிக்கும். ஆத்ம தத்துவத்தை உணர்ந்த ஞானி பிரகிருத்தியில் உண்டான சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களாலே எல்லா செயல்களும் நிகழ்கின்றன. இவற்றிற்கும் தனக்கும் ஒரு சிறிதும் தொடர்பில்லை என்று உணர்கிறான். நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, புலன்கள் அல்ல என்பதையெல்லாம் உணர்ந்து இவற்றினால் ஏற்படும் செயல்களுக்கு தான் கர்த்தா அல்ல என்ற நிச்சயத்துடன் இருப்பார். எந்த செயலிலும் பற்றின்றி செயல்புரிவார். எப்போதுமே பரமாத்மாவிடமே நிலைத்த புத்தியுடையராக இருப்பார். இந்த நிலைக்குத்தான் ஞான நிஷ்டை என்று பெயர். இது மிகவும் உயர்ந்த நிலை. இந்த ஞான நிஷ்டையினால் ஆத்ம சாட்சாத்காரத்தை ஞானி அடைகிறார். இனி கர்ம நிஷ்டையும் கூறப்பட்டது. அவரவரின் வருண ஆசிரமத்திற்கேற்ப சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை கடமையாக கருதி செய்ய வேண்டும். கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் மமகாரம், பற்று, ஆசை ஆகியவற்றை அறவே துறந்து செயல் புரிய வேண்டும். அது கர்மயோகமாகின்றது. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. ஏ தனஞ்சய, யோகத்தில் நிலை பெற்று பற்றை துறந்து வெற்றி தோல்விகளில் சமமாக இருந்து கொண்டு கர்மங்களை செய்வாயாக. இந்த சமத்துவ நிலைதான் யோகம் என்று இமயவர் பெருமான் ஏம்பினார் அல்லவா? அவ்வாறே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட சதோச்சதே. கர்மங்களில் பற்றில்லாமல் சங்கல்பங்களை துறந்தவன் யோகாரூடன் என்று 6வது அத்தியாயத்திலே அரவிந்தலோச்சனன் அருளியுள்ளார். இந்த சமத்துவ யோகத்தில் இருக்கும் நிலைதான் கர்மனிஷ்டை என்று கூறப்படுகிறது. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரமாத்மாவே சர்வஜனாக, சர்வசக்தி சமன்விதனாக இருக்கிறார். அனைவரையும் அவர்தான் இயக்குகின்றார். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை உணர்ந்து எல்லா செயல்களையும் அவற்றின் பயன்களையும் அந்த சச்சிதானந்த சர்வேஸ்வரனுக்கே சமர்ப்பணம் செய்யும் பொழுது எந்த கர்மத்திலும் மமகாரமோ
பற்றோ ஆசையோ இல்லாமல் போகும். இந்த கர்மயோகத்தில் நிலை பெற்றவனுக்கு விருப்பு வெறுப்புகள், காமக்ரோதங்கள் முதலிய விகாரங்களெல்லாம் நீங்கி எங்குமே சமபுத்தி ஏற்பட்டு விடுகிறது. இங்கு மயா புரா புரோக்தா, இந்த இருவித நிஷ்டை முன்பே என்னால் கூறப்பட்டது என்றார் பகவான். படைப்பின் ஆரம்பத்திலும் பற்பல அவதாரங்களிலும் இந்த இருவித நிஷ்டையின் சொரூபத்தை பங்கஜ நயனன் பகிர்ந்துள்ளார். இங்கும் அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்திலே ஆத்மஸ்வரூப ஞானம், கர்மயோகம் ஆகிய இரண்டையும் உபதேசித்துள்ளார். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனை அனகன் என்று அவாப்த சமஸ்த காமனான அரங்கன் அழைக்கிறார். அனகன் என்றால் பாவமற்றவன். பாவம் உள்ளவன் எந்த நிஷ்டைக்கும் தகுதியற்றவன். ஹே அர்ஜுனா, நீயோ பாபரகிதன், பாவமற்றவன். ஆகவே நீ எளிதாக இந்த நிஷ்டைகளை எல்லாம் அடைந்து விடலாம். இதற்காகத்தான் நான் உனக்கு இவற்றையெல்லாம் கூறுகின்றேன் என்ற பொருள் படும்படி அனக என்று அழைக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். முன் ஸ்லோகத்தில் சாங்கிய நிஷ்டை ஞான யோகத்தினாலும் யோக நிஷ்டை கர்மயோகத்தினாலும் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டது. அதை வலியுறுத்துவதற்காக கடமைகளை சிறிதும் ஆற்றாமல் தியாகம் செய்வது எந்த நிஷ்டைக்கும் உதவாது என்பதை 4வது ஸ்லோகத்தில் நலந்திகள் நாரணன் நவிலுகின்றார். ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. புருஷக மனிதன் கர்மணாம் அனாரம்பாத், கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதாலேயே நைஷ்கர்மியம் நிஷ்கர்ம நிலையை ந அஷ்ணுதே அடைவதில்லை. சந்நியசனாதேவ கர்மங்களை செய்யாமல் துறப்பதாலேயே சித்தியம் ச சித்தியை, அதாவது சாங்கிய யோக நிஷ்டையையும் ந சமதிகச்சதி பெறுவதில்லை. நைஷ்கர்மியம் என்றால் என்ன? கர்மயோகத்தின் பழுத்த நிலை யோக நிஷ்டை என்று கூறப்பட்டது. அந்த யோக நிஷ்டை தான் நைஷ்கர்மியம் என்பதாகும். இந்த நிஷ்டையை எய்தியவன் எல்லா கடமைகளையும் மாற்றிக்கொண்டு இருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றும் விடுபடுகின்றான். ஏனென்றால் அவன் பற்றின்றி செயல்படுவதால் அவனுடைய செயல்கள் பந்தத்திற்கு காரணமாவதில்லை. இக்காரணத்தினால் இந்த நிலையை நைஷ்கர்மியம் என்று சொல்கிறார்கள். ஆகவே கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கேற்ற உபாயம் கடமைகளை ஆற்றாமல் விடுவது அல்ல, அவற்றை பற்றில்லாமல் தவறாமல் ஆற்றுவதுதான் வழியாகும். எனவேதான் கர்மணாம் அனாரம்பாத், கடமைகளை ஆற்ற ஆரம்பிக்காமல் இருப்பதால் நைஷ்கர்மியம் ந அஷ்ணதே, நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது என்று கூறப்பட்டது. சந்நியசனா சித்திம் ந சமதிகச்சதி என்றும் கூறப்பட்டது. இங்கு சித்தி என்பது ஞான யோகத்தின் பழுத்த நிலை. இதுவே ஞான நிஷ்டையாகும். இதன் பயன் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவதாகும். இந்த நிலையை அடைந்தவன் பிரம்ம நிலையை அடைகிறான். தனது வர்ணாசிரமத்திற்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட கர்மங்களில் கர்த்தா என்ற அபிமானத்தை துறந்து சகல போகங்களிலும் மமகாரம், பற்றுதல், ஆசை ஆகியவற்றையெல்லாம் துறந்து இடைவிடாமல் பரமாத்ம சொரூப சிந்தனையிலே நிலை பெற்றிருப்பார். கர்மங்களை செய்யாமல் விடுவதால் இந்நிலை கிடைக்காது. சாங்கிய யோகியும் வர்ணாசிரமங்களுக்குரிய கடமைகளை விடாமல் அவற்றில் கர்த்தா என்ற அபிமானமோ மமகாரமோ பற்றோ ஆசையோ இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சந்நியசனா சித்திம் ந சமதிகச்சதி, கர்மங்களை விடுவதால் மட்டும் சித்தியை பெற முடியாது என்றும் கூறப்பட்டது. ந கர்மணாமராரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி.